இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல கார்த்திகை ஸ்பெஷலா நெற்பொரி உருண்டையும் அதுல பருப்பு தேங்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பருப்பு தேங்காய்னா என்ன நிறைய பேர் யோசிக்கிறீங்களா, வாங்க பார்க்கலாம். பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த நெல் பொரி தாங்க. இந்த நெல் பொரி ரொம்ப சாஃப்டா இருக்கும், அரிசி பொரி மாதிரி கிடையாது. இதை நீங்க கடையில ரெடிமேடா வாங்கினீங்கனாலும் அதுல பொரிச்ச அந்த நெல்லோட தோல் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன். கப் நெல் பொரிக்கு அரை கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்லயே நீங்க எடுத்துக்கலாம். நான் ஆழாக்குல தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாகு வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கல்லு பதம் வேணும். அளவு பிகினர்ஸ்லாம் பண்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு காமிக்க போறேன். அரை கப் வெல்லத்துக்கு நான் 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன். நீங்க தூசி இருக்குன்னு நினைச்சா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு கட்டியா ஆகும் போது நம்ம இந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டுல கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கோங்க. அந்த பாகுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த தண்ணியில சேர்த்து பாருங்க. இப்போ உங்க விரலால அந்த பாகை திரட்ட முடியணும். திரட்ட முடிஞ்சு இங்க பாருங்க, ஒரு பால் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் அது சாஃப்டா இருக்கு, நமக்கு ஹார்டா வேணும். கட்டும் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை எடுத்து சேர்த்து பார்த்ததுல பாருங்க, நல்லா ஸ்டோன் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு, டங்கு பதம். வந்த உடனேயே நம்ம 2 கப் நெல் பொரியை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. எல்லா பாகும் அந்த பொரி முழுக்க அது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரணும், காமிக்கணும். அப்படின்றதுனால தான் இதுல பொட்டுக்கடலை, தேங்காய், ஏலக்காய் அதெல்லாம் போடுற மாதிரி எதுவுமே காமிக்கல. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்கலாம். இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல்ல நம்ம 2 உள்ளங்கையையும் அரிசி மாவால தொட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கோன் ஷேப் கொண்டு வரலாம். இதுதான் பருப்பு தேங்காய். பாருங்க, சூப்பரா அந்த கோன் கொண்டு வந்தாச்சு. அந்த அரிசி மாவு நம்ம கை சூடு படுறத ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக தான் நெய் தடவிக்கிறதுக்கு பதிலாக அரிசி மாவு தடவிக்கிறோம். பருப்பு தேங்காய் அப்படின்னாலே இந்த கோன் ஷேப்ல 2 பண்ணணும். பாருங்க, சூப்பரான பருப்பு தேங்காய் ரெடி. கோன் பிடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி ரெடிமேட் அச்சுலையும் அதை தட்டி எடுத்துக்கலாம். இல்லாத கார்த்திகை தீபமும் உருண்டையோ கிடையவே கிடையாதுங்க. இப்போ இதுல குங்குமம் இட்டு மேலே பூவையும் வச்சிடலாம். வாசனை பூ வைக்க வேண்டாம். நெல்பொரி பருப்பு தேங்காயும் நெற்பொரி உருண்டையும் ரெடி ஆயாச்சு. அடுத்தடுத்து உருண்டைகள் வேற என்னெல்லாம் பண்ணலான்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.